விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரை ஆணவ படுகொலை செய்த நபர்களை கைது செய்ய கோரி குடும்பத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் அம்மன் கோவில் காலனி பகுதியை சேர்ந்த அழகேந்திரன் அதே பகுதியை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்த வாரம் திங்கட்கிழமை அழகேந்திரன் மதுரையில் இருக்கும் தனது உறவினர் வீட்டுக்கு சென்ற மகனை காணவில்லை என்று அழகேந்திரனின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அழகேந்திரனை காவல்துறை தேடி வந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டு வேளாம்பூர் கண்மாயில் பிணமாக கிடந்தார். இது குறித்து விசாரணை செய்ததில் அழகேந்திரன் காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் மாமன் மகன் பிரபாகரன் அழகேந்திரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனிமையில் பேச அழைத்தது தெரிய வந்தது. இதையடுத்து பிரபாகரன் கைது செய்யப்பட்டார். அழகேந்திரனின் உடல் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் அழகேந்திரன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக கூறி அவரது உடலை வாங்க மறுத்து அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். காவல்துறை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். தங்கள் மகன் ஆணவ கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கில் உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அழகேந்திரனின் பெற்றோர் கண்ணீருடன் கேட்டுக்கொண்டனர்.